தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நிறநிறை பொருட்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு செய்யுள்ல நாம பொருள் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சோன்னா செய்யுள்ல இடம்பெறக்கூடிய சொற்கள் அமைந்துள்ள முறைப்படி பொருள் கொண்டால் அந்த செய்யுளோட பொருள் நமக்கு விளங்கும். ஆனால் எல்லா செய்யுட்கள்லையுமே இந்த மாதிரி சொற்கள் அமைந்துள்ள முறைப்படி பொருள் கொண்டோன்னா சரியான பொருள் கிடைக்காது. சொற்களை முன்பின்னாக மாற்றணும், அப்படி இல்லைன்னா சில சொற்களை சேர்த்து பிரித்து பொருள் கொள்ளணும். அப்படி கொண்டோன்னா அந்த செய்யுளோட பொருள் நமக்கு விளங்கும். இப்படி செய்யுளில் காணப்படும் தொடர்களை பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொருட்கோள் வகை பற்றி பார்க்கலாம். பொருள்கோள் 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிறநிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், பூட்டுவீர் பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. விற்பூட்டு பொருட்கோள்னாலும் பூட்டுவீர் பொருட்கோள்னாலும் ஒன்று தான். தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு 8 வகைப்படும். இதைத்தான் நன்னூலாசிரியர் ஆற்று நீர், மொழி மாற்று, நிறநிறை, விற்பூன், தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று என பொருட்கோள் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம நிறநிறை பொருட்கோள் பத்தி பார்க்கலாம். செய்யுட்கள்ல அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் முறை மாறாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கோள். இந்த நிரல் நிறை பொருட்கோள் முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு 2 வகைப்படும். இப்ப நாம ஒவ்வொன்றையும் பத்தி பார்க்கலாம். முறை நிரல் நிறை பொருட்கோளை நேர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செய்யுள்ல முதல் வரிசையில முதல்ல உள்ள சொல்லோடு இரண்டாவது வரிசையில முதல்ல இருக்கக்கூடிய சொல்லையும் முதல் வரிசையில இரண்டாவதாக உள்ள சொல்லோடு இரண்டாவது வரிசையில் இரண்டாவதாக உள்ளதையும் பொருத்தி பார்ப்பதுதான் நேர் நிரல் நிறை பொருட்கோள். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த திருக்குறள்ல முதல் வரியில இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் இரண்டாவது வரியில இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் நாம பொருத்தி பார்க்கணும். அன்பையும் பண்பையும் பொருத்தி பார்க்கணும். அடுத்து முதல் வரியில இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லான அரணையும் இரண்டாவது வரியில இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லான பயனையும் பொருத்தி பார்க்கணும். அப்படி பொருத்தி பார்க்கும் பொழுது இல்வாழ்க்கையில் அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் அமைய வேண்டும் அப்படிங்கிற இந்த திருக்குறளோட பொருள் நமக்கு கிடைக்கும். அடுத்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப முன்னாடி நம்ம முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் பொருத்தி பார்த்தோம். இது அப்படியே அதற்கு நேர் எதிரானது. ஒரு செய்யுள்ல முதல் வரியில இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லோடு பொருத்தி பார்க்கணும். அதே மாதிரி முதல் வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லையும் இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய முதல் சொல்லையும் பொருத்தி பார்க்கும்பொழுது பொருள் கிடைக்கும். அப்படி பொருள் கிடைச்சதுன்னா அது எதிர் நிரல் நிறை பொருட்கோள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. களிரும் கந்தும் போல் நலிக்கடர் கூம்பும் கலனும் தோன்றும். இந்த பாடல்ல முதல் வரியில இருக்கக்கூடிய முதல் சொல்லான களிறு, இரண்டாவது வரியில இருக்கக்கூடிய இரண்டாவது சொல்லான கலன் என்பதோடும் முதல் வரியில் இருக்கக்கூடிய இரண்டாம் சொல்லான கந்து என்ற சொல் இரண்டாம் வரியில் இருக்கக்கூடிய கூம்பு என்ற சொல்லோடு பொருத்தி பார்க்கும்போது இந்த செய்யுளோட பொருள் கிடைக்கும்.
அதாவது இந்த பாடலில் உள்ள முதல் வரியில இருக்கக்கூடிய களிறு கந்து அப்படிங்கிற சொற்களை இரண்டாம் வரிசையில இருக்கக்கூடிய கூம்பு கலன் அப்படிங்கிற சொற்களுடன் களிறு என்பதை கலன் என்பதோடும் கந்து என்பதை கூம்பு என்பதோடும் பொருந்துவதால் இது எதிர்நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு ஒரு நூற்பா இருக்கு. நன்னூல்ல 414வது நூற்பா. பெயரும் வினையுமாம் சொல்லையும் பொருளையும் வேறு நிறநிறு முறையினும் எதிரினும் நேரும் பொருள் நிறநிறை நெறியே அப்படின்னு நன்னூல் நூற்பால சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பொருள்கோள் வரிசையில் இருக்கக்கூடிய நிறநிறை பொருட்கோள் பத்தி நாம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.